அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசியை பற்றி தான். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களை பற்றி பார்க்கும் பொழுது எப்போதும் ஒரே கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்களையும் கருத்துக்களையும் மாற்றிக்கொள்ளும் குணமுடைய சித்திரை நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலமான நிலையில் இருக்கிறார். தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம். பணவரத்து திருப்தி தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வாக்கு உண்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவாங்க. பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கலைத்துறையினருக்கு பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் சிரமம் தந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முயற்சியினால் வெற்றிகளை ஈட்டுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிலும் உணர்ச்சி வசப்பட வேணாம். கிடைக்கப்பெற்ற பணத்தை தவறான வழிகளில் முதலீடு செய்ய நேரம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் உடைய சுவாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. குரு பார்வையால் சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்கு உண்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க.
குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவுகள் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியே சொல்ல வேணாம். தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவாங்க. சம்பள பாக்கி கைக்கு வரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க. எல்லா காரியங்களும் கைகூடும். எதிர்ப்புகள் நீங்கும். அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதங்கள். உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யும் குணமுடைய விசாக நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் நட்சத்திரநாதன் குரு மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார். அவரது பார்வையால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர் பாலினத்தாரால் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பணவரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வர்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. அரசியல்வாதிகளின் சகாக்களை பகைத்து கொள்ள வேணாம். கட்சி தலைமையின் ஆதரவு கிட்டும். கட்சி மேல்மட்டத்தால் அழைக்கழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினர் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் அதிக கவனம் தேவை. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க. பிரச்சனைகள் குறையும். காரிய வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.